Welcome to our channel, Motivate Our Soul. Please subscribe my channel. அவர்களே, இங்கு வீட்டிற்கும் சான்றோர்களே ஆன்றோர்களே முதற்கண் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நடுவர் அவர்களே, என் அன்பு தோழி ரொம்ப அழகா பேசினாங்க. அந்த காலத்தில் பெண் பார்க்கும் படலம் இங்கே உட்கார்ந்துருக்கவங்க எல்லாருக்குமே மனசுக்குள்ளே ஓடி இருக்கும். எவ்வளோ ஒரு அருமையான ஒரு நிகழ்வு தெரியுமா? அது அவங்க இப்போ வாமா மின்னல் அப்படின்னு சொல்லி நக்கல் அடிச்சுட்டு போனாங்க. ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனால் இந்த காலத்தில் அவனை காஃபி ஷாப்புக்கு வர சொல்லுங்க, அவனை தெனா விட்டுங்க. எப்படிங்க குடும்பம் சரியாக இருக்கும்? அதில் 60% 40% தான் என்னமோ சொல்கிறாங்க ரூபா கொடுக்கணும் குடும்பத்துக்கு. என்னங்க டீலா நோ டீலா? இதுவா வாழ்க்கை? திருமணம் அன்பினால் கட்டப்பட்டிருக்க வேண்டுமே ஒழிய திருமணம் என்பது வணிகத்தால் கட்டப்பட்டிருக்க கூடாது. அது இக்காலத்தில் இருக்கிறது, அந்த காலத்தில் இல்லைங்க. இல்லைங்க, அப்படி பொண்ணு குனிஞ்சிட்டு தாங்க காஃபி கொண்டு வந்து கொடுத்துருப்பா இல்லையா? கொஞ்சம் படித்த வீட்டில் அப்பா அம்மாலாம் உட்காந்துருப்பாங்க, இந்த பிள்ளையும் உட்கார சொல்லியிருப்பாங்க. அதுதான் நடந்திருக்கும். இது மாதிரியே அவனை காஃபி ஷாப்புக்கு வான்னு சொல்லியிருப்பாங்க? சொல்லியிருக்க மாட்டாங்கங்க. இன்னொன்று சொன்னாங்க, குழந்தை இல்லை என்றால் நாங்கள் போய் டாக்டரை பார்த்து உடனே நாங்கள் குழந்தை பெற்றுக்குருவோம். அந்த காலத்தில் குழந்தைகள் இல்லாவிட்டாலும் உனக்கு நான் குழந்தை எனக்கு நீ குழந்தை என்று வாழ்ந்து கொண்டு இருந்தார்கள். ஆனால் இன்று குழந்தை இல்லை என்ற ஒரு காரணத்தை சுட்டிக்காட்டிய விவாகரத்து வழக்குக்கு நீதிமன்றத்திற்கு வருகிறார்களே, அது இக்காலத்தில் தானே. நீங்க வளைக்கணும்ல, அதுக்கு தான் மனசு வராதுங்க. ஏன்னா மனசு அதாவது மொபைல் ஃபோன் இருக்கிறது, மொபைல் ஃபோனில் நாங்கள் எல்லாம் பார்த்துக்கிறோம். எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்துச்சுங்க. அந்த டச் ஃபோனில் தாங்க இன்னைக்கு வாழ்க்கையே டச் இல்லாமல் போய்கிட்டு இருக்கு. டச்சே இல்லாமல் இருக்குங்க. என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க நீங்க? பேசாதீங்க. இந்த ஃபோனை வச்சுக்கிட்டு ஏங்க அந்த காலத்துலங்க எங்கள் குடும்பங்களை நம்ம குடும்பத்தில் குழந்தைகளை தூக்கிட்டு போய் நிலாவை சோறு காட்டி நிலாச்சோறு ஊட்டியிருப்போம். குருவியை பார்த்து குருவிக்கு சோறு 2 சோறை வச்சுட்டு குழந்தைக்கு ஊட்டியிருப்போம். இது மாதிரி நீ எல்லா உயிருக்கும் கொடுத்துட்டு சாப்பிடணுடாங்கிறத போதிச்சு வளர்த்தது அந்த காலங்க. இன்னைக்கு 5 மாத குழந்தைய உட்கார வச்சு டச் ஃபோனை கையில் கொடுத்துட்டு அம்மா ஒரு டச் ஃபோனை கையில் வச்சுக்கிட்டு அந்த பிள்ளைக்கு வாயில ஊட்டுறாளா மூக்குல ஊட்டுறாளான்னு தெரியல. அத இந்த காலத்துல என்ன பேசுறீங்க நீங்க? அதுல வேற இன்னொன்னு சொன்னாங்க, 1 வயசு குழந்தை பிறந்த உடனே நியூ பார்ன் அப்படின்னு ஷாப் இருக்கு. இன்னைக்கு இருக்கா? அன்னைக்கு இருந்துச்சா? தேவையில்லைங்க. எங்களுக்கு அந்த மல்லு துணி தாங்க வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க. கொடுக்கிற மனசுல அன்பு இருந்துச்சுங்க. போட்டு விட்டு பார்த்த அழகு இருந்துச்சுங்க. பிள்ளைய கொஞ்சம் அழகு இருந்துச்சுங்க. 9 மாச குழந்தைய யாருனாலும் எங்க வீட்டுல தூக்கிட்டு போவாங்க. பக்கத்து வீட்டு மாமா அத்தை சித்தி சித்தப்பா அண்ணன் தங்கச்சின்னு அந்த 9 மாச குழந்தை தத்தி தத்தி நடந்து எல்லார் வீட்டுக்கும் சென்று வருமே. இன்று 9 மாச குழந்தைக்கு பாலியல் வன்கொடுமை நடந்து கொண்டு இருக்கிறது. அது இந்த காலத்தில் சொல்லணும்ல. நீங்க என்னங்க சொல்றீங்க? அனாதை இல்லத்திற்கு நாங்கள் சென்று கேக் வெட்டி ஊட்டி விடுகிறோம். அனாதை இல்லை குழந்தைகள் உருவாகுவது இந்த காலத்தில். ஆண்களும் பெண்களும் நட்பு என்ற கோர்வையில் ஊர் சுத்திட்டு டேட்டிங்ல திரிஞ்சிட்டு தண்ணி அடிச்சிட்டு குழந்தைய பெத்துட்டு அனாதையா இருக்காங்கம்மா. இதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கலையம்மா? குழந்தை அனாதையாகி போகிறதே நடுவரவர்களே. தாயும் தகப்பனும் இல்லாமல் போகிறதே. அந்த காலத்தில் ஒரு தாயும் தகப்பனும் ஒரு இயற்கைக்காக இறந்து விட்டார்கள் என்று வைத்துக் கொள்ளுவோம். அதை கூட அனாதை இல்லத்தில் விடமாட்டார்கள். சித்தியோ சித்தப்பாவோ தாத்தாவோ பாட்டியோ என் பிள்ளை என் பேரன் என்று எடுத்து வளர்த்த காலம் அந்த காலம். அனாதை இல்லங்கள் அன்று இல்லை நடுவரவர்களே.
இன்னொன்று எங்க அணித்தலைவர் அழகாக சொன்னார்கள், அந்த காலத்தில் முதியோர் இல்லம் இல்லை என்று. இந்த காலத்தில் முதியோர் இல்லம் இருக்கிறது. ஏன் தெரியுமா? அந்த காலத்தில் பிள்ளைகளுக்கும் பெற்றோருக்கும் இருந்த அன்பு பாசம் வேறு. நடுவர் அவர்களே, என்னுடைய தகப்பனாரை எடுத்துக்கொள்ளுங்கள். அந்த காலத்தில் ஆனந்த வீடல துணுக்கு வரும். நானும் எங்கள் அப்பாவும் சேர்ந்து உட்காந்து, எங்கள் அப்பா ஈசி சேரில் படுத்திருப்பாரு, நான் அவர்கிட்ட உட்காந்து அந்த துணுக்க பேசி சிரித்த காலங்கள் இன்னைக்கு எனக்கு மனசில் இருக்குங்க. அதுவும் அந்த காலத்தில் டிவி ஹிந்தி படம் தான் வரும் தூர்தர்ஷனில். அந்த தூர்தர்ஷன் இந்தி படத்தை பார்த்து ரசித்த காலம் அந்த காலம். ஆளுக்கு ஒரு கதையை சொல்லுவோம், நானும் ஒரு கதையை சொல்லுவேன், எங்கள் அப்பா ஒரு கதையை சொல்லுவார். அந்த ரசித்த காலம் அந்த காலம். இந்த காலத்தில் தகப்பனும் பிள்ளையும் பேசிக்கொள்கிறார்களா? ரெண்டு பொண்டாட்டியும் புருஷனும் பேசிக்கிறாங்களா? பேசுறதுக்கே நேரம் இல்லை. ஆளுக்கு ஒரு கையில டச் போன் இருக்கு, அதுல வேணா மெசேஜ் அனுப்பிச்சுக்கிருவாங்க. நீ நல்லா இருக்கியா, சாப்பிட்டியா, அம்மா சாப்பாடு எடுத்து வை, நல்லா இருக்கும்ல குடும்பம். நடுவர்களே, அந்த காலத்தில் கடித போக்குவரத்து இருந்தது. அந்த கடிதத்தை இன்றும் பத்திரப்படுத்தி நாம் மகிழ்ந்து கொண்டு இருக்கிறோமே. ஐயா, எனக்கு இப்போ ஞாபகம் வருது, உங்களுக்கு நான் ஒரு கடிதம் எழுதியிருந்தேன், அதுக்கு நீங்கள் எனக்கு பதில் கடிதம் எழுதியிருந்தீங்க, அன்பு பிள்ளாய். அதை இன்னைக்கும் நான் வச்சிருக்கேன். போன வாரம் எடுத்து பார்த்தேன். அதுல இருந்த மகிழ்ச்சி இக்காலத்தில் உங்க வாட்ஸ்அப்ல இருக்குமாங்க, உங்க ஃபேஸ்புக்ல இருக்குமாங்க? இருக்காதுங்க. இந்த காலத்துல இருக்கவே இருக்காது. அதை சொல்ல வந்தா பொற்காலம் இக்காலமா? இதெல்லாம் கிடையாது. நடுவர்களே, அன்று கூட்டு குடும்பங்கள் இருந்தது. கூட்டு குடும்பத்தில் ஏதாவது ஒரு சிறு தவறுகள் நடந்தால் கூட பெரியவர்கள் அவர்களை கூப்பிட்டு, ஏண்டா லேட்டு, எங்க சுத்திட்டு வர, கேட்பதற்கு ஆள் இருந்தது. ஆனால் இன்று கேட்பதற்கு ஆள் இல்லாமல் தனி குடித்தனம் என்ற ஒரு குடித்தனத்தில் இருந்துகிட்டு நிறைய சண்டை சச்சரவுகள் வந்து கொண்டு இருக்கிறதே. அந்த இதுதானே இன்னைக்கு இருக்கிற இக்காலத்தில் தான். நடுவர்களே, அந்த காலத்தில் உடற்பயிற்சியோடு மனப்பயிற்சியும் இருந்தது சிறு பிள்ளைகளுக்கு. வெளி உலகத்தில் போய் விளையாடுவாங்க, நொண்டி விளையாடுவாங்க, கில்லி விளையாடுவாங்க, நீச்சல் அடிக்க ஓடுவாங்க, வீட்டுக்குள்ளேயே இருக்க மாட்டாங்க. ஆனால் இக்கால குழந்தைகள் வீட்டுக்குள்ளேயே அடைபட்டு கிடக்கின்றன. அதாவது பொறிக்குள் அடைபட்ட எலியை போல மனதளவில் பாதித்து கொண்டு பெற்றோர்கள் பிள்ளைகளை வீட்டுக்குள் வைத்து பூட்டி விட்டு வெளியே செல்கிறது இந்த காலம். ஆனால் அந்த காலத்தில் ஊர் ஊரா சுத்திட்டு வருவான், தானே சைக்கிள் ஓட்டுவான், தானே எல்லார்ட்டையும் பேசுவான், நீச்சல் குளத்துக்கு போவான், கிணத்துல நீச்சல் அடிப்பான், வாய்க்கா வரப்பில் ஓடுவான். அதுல இருக்க இன்பம், அதுதான் பொற்காலமாக இருந்தது. அதே மாதிரி நல்ல உணவு அழகாக பரிமாறப்பட்டது. இன்னைக்கு என்ன ஃபாஸ்ட் ஃபுட் அது இதுன்னு சொல்றாங்க. ஆனால் அன்று அப்படி அல்ல. வீட்டில் உட்கார்ந்து எல்லாரும் ஒன்று போல சாப்பிட்டது அந்த காலம். இந்த காலத்தில் சாப்பாடு டேபிளில் இருக்கும், அவரவர் போட்டு சாப்பிட்டுக்குருவாங்க. அந்த காலத்தில் ஞாயிற்றுக்கிழமை ஆயிடுச்சுன்னாங்க கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும், அதாவது நான்வெஜ் சாப்பிட்றவங்க வீட்டில் நான்வெஜ் எடுப்பாங்க, ஏதாவது எடுப்பாங்க, மீன் எடுப்பாங்க, கறி எடுப்பாங்க. வாரத்துக்கு 3 தடவை எடுத்துக்கிட்டு இருக்காங்க இந்த காலத்துல. வீட்டில் எடுத்து சமைக்க மாட்டார்கள், வீட்டில் எடுத்து சமைக்க மாட்டார்கள், கடையிலிருந்து வாங்கிட்டு வருவாங்க. நடுவர்களே, அதாவது அந்த காலத்துல கோலா உருண்டைன்னு ஒண்ணு போடுவாங்க நடுவர்களே. எங்க வீட்டுல எங்க அப்பா போடுவார். எங்க அப்பா தான், எங்க அப்பா ஆட்டு வரல்ல, ஆட்டு வரலாம் பார்த்துருக்காங்களா? போட்டுட்டாலும் போடுவாங்க. அதுல அன்போட சேர்ந்து கலந்து போடுவாங்க நடுவர்களே. ஆட்டு உரல்ல ஆட்டுவார் எங்க அப்பா. எங்க அம்மா தள்ளி விடுவாங்க. மண்ணடுப்புல போட்டு எடுத்து பொறிச்சு வைக்க நானும் என்னன்னு எடுத்துட்டு போய் சாப்பிடுவோமே. அந்த பொற்காலம் நீங்க கடையில வாங்கிட்டு இன்னைக்கு சாப்பிட்றதுல இருக்குமா? இருக்காது நடுவர்களே. என்ன பார்த்தாலும் நடுவர்களே, அந்த காலத்தில் நாம் ரசித்து ருசித்து கடந்து வந்த அந்த காலம். இந்த காலத்தில் நடுவர்களே, முதியோர் இல்லத்தை சொன்னார்கள் அல்லவா? இப்ப சொல்றேன், போன வாரம் மும்பை உயர்நீதிமன்றத்தில் பிள்ளைகளை நம்பி எழுதி வைத்த சொத்தை பிள்ளைகள் உங்களை கைவிட்டு விட்டால் நீங்கள் திரும்ப கேன்சல் பண்ணி திரும்ப பெற்றுக்கொள்ளலாம் என்று சட்டம் வந்தது இந்த காலத்தில். அந்த காலத்தில் பெண் பிள்ளைகளோ ஆண் பிள்ளைகளோ தகப்பனையும் தாயையும் தான் நேசித்து கடைசி வரை காப்பாற்றியது அந்த காலம் என்று சொல்லி வாய்ப்பளித்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நம்பி பிள்ளைகளை நம்பி சொத்தை எழுதி கொடுத்துட்டோம்னா அந்த காலத்தில் அதோட சரி முடிஞ்சு போச்சு.
அந்த காலத்தில் அந்த பாலிசிலாம் கிடையாது. இப்போ இந்த காலத்தில் நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த காலத்தில் சொத்தை எழுதி கொடுத்துட்றான், இல்லாட்டி எழுதி வாங்கிடுறாங்க. கொடுக்கறது இல்லை, வாங்கிறது. வாங்கிட்டானா கதை முடிஞ்சிச்சு நமக்கு. அதுக்கு ஒரு அங்கே அந்த கோர்ட்டில் அப்படி வந்திருக்குது, மும்பை கோர்ட்டில். இப்போ எவ்வளோ மாறி போயிருக்கு பார்த்தீங்களா இந்த காலம். அந்த காலத்தில் அப்படியா இருந்துச்சு. ஊர் பஞ்சாயத்து கூடி முடிச்சு விடுவாங்க. ஏடா அப்பன் சொத்தை நீ அமுக்க பார்க்குறியா அப்படின்னு சொல்லி. ஒரு காலம், வித்தியாசமான காலம். அந்த காலம்தான் பொற்காலம் அப்படின்றத இந்த அம்மா விளையாடி தெரிஞ்ச காலங்கள் என்ன. இப்போ விளையாடுறதுக்கு ஸ்கூல்லையே பீரியடு கிடையாதே. பிடி வாத்தியாரே நீ இருக்காரு எதுக்காகனா எடுபடி வேலை செய்கிறதுக்கு. எடுபடி வேலை செய்ய இங்கேருந்து போய் ஸ்கூலு இதுக்கு ஆஃபீஸுக்கு போய் அதை தான் வாங்கிட்டு வந்து கொடுக்கறது போகிறது. மீட்டிங் எதாவது நடந்துச்சுனாலும் விசில் ஊதுவார், ஸ்கூல் அட்டென்ஷன் அப்படின்வார். அவ்வளோதான். அதுக்கு தான் வாத்தியார். வேறு எங்கே இல்லை. கிரவுண்டு இருந்தால் தானே. கிரவுண்டே கிடையாது. நீ குளத்தையே மூடிவிட்டான், ஏரியை மூடிவிட்டான், கிரவுண்டை எவன் வச்சுருக்கான்? பூரா வீடு கட்டிட்டான், முடிஞ்சு போச்சு. அதனால் அந்த காலந்தாயா பொற்காலம்னு அந்த அம்மா பிரமாதமாக பேசுகிறாங்க. மரத்தில் ஏறி விளையாண்ட காலங்கள்லாம் ஞாபகம் இருக்காயா? நம்ம இரவு நேரங்களில் ஒளிஞ்சு விளையாடுறதுக்கு ஓடி ஒரு மரத்தில் ஏறி உட்காந்துக்கிறது, இல்லை ஒரு வீட்டு கதவுக்கு பின்னாடி உட்காந்துக்கிறது, என்னென்ன வேலையெல்லாம் செஞ்சுருக்கான். இன்றைக்கி முடியுமா? வீட்டை விட்டே வெளியேற்ற மாட்டாங்க, வீட்டுக்குள்ளேயே போடுறான். இந்த பயலுக்கு பார்த்தாங்க, என்னை நீ ஜெயிலில் தானே போட்டு வளர்த்தையில், நீ போ அந்த ஜெயிலுக்கு, முதியோர் இல்லை ஜெயிலுக்கு போன அள்ளிடுறான். அதனால் அந்த காலந்தாயா அப்படின்னு ஆரம்பிச்சிட்டாங்க. வாங்க ராஜகுமார், உங்கள் கதையை சொல்லுங்கள். எப்படி? பட்டிமன்ற நடுவர் தமிழறிஞர் ஐயா அவர்களே, பட்டிமன்ற அறிஞர் பெருமக்களே, அருமையான முறையில் இந்த புத்தக கண்காட்சியை நடத்தி மகிழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் பண்பாட்டு பேரவையை சார்ந்த சகோதரர்களே, மதுரையின் சித்திரை திருவிழாவிற்கு வருகிற கூட்டத்தை மாதிரி இந்த புத்தக திருவிழாவிற்கு பெரும் திரளாக வருகை தந்திருக்கின்ற என் தமிழ் சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பின் வணக்கம். நடுவர் அவர்களே, குடும்பத்தினுடைய பொற்காலம் அந்த காலமா இல்லை இந்த காலமா அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு இந்த புத்தக கண்காட்சிக்கு முன்னால கூடியிருக்கிற எங்கள் சகோதரர்களையும் சகோதரிகளையும் பாருங்க. ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி கூடி இவ்வளவு பெரிய விழாவை நடத்தக்கூடிய வாய்ப்பு இருந்துச்சா? கூடுறதுக்கு முடியுமா? அதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி என்னன்னா, அங்க வந்திருக்கின்ற அத்தனை பேருமே குடும்பத்தோடு பிள்ளைகளோடு வந்திருக்கிறீங்க. அப்ப பிள்ளைகளுக்கு நல்ல அறிவை புகட்டுகிறீங்க. அதான் அந்த புத்தக கண்காட்சியினுடைய வெற்றியும். இந்த காலம்தான் குடும்பத்தின் பொற்காலம் என்பதற்கு இந்த கூட்டம் தான் சாட்சி. இன்னொன்னு எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்த விஷயம் என்னன்னா, பெரியவர்களும் இளைஞர்களும் சேர்ந்து இந்த விழாவை நடத்துறீங்க. அது ஒரு அருமையான ஒரு முன்னுதாரணம். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கத்தை சொல்லி நடுவர் அவர்களே, ஐயா பேசினாங்க. திருமணம் அன்றைக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது, எல்லாருமே சந்தோஷமா இருந்தாங்க. நினைச்சு பாருங்க, அந்த காலத்துல எல்லாம் காளைய அடக்குனாதான் கல்யாணம் நடக்கும், அதுக்கு பிறகு கல்ல தூக்குனாதான் கல்யாணம் நடக்கும்னு ஒரு காலம் இருந்துச்சு. அப்படிப்பட்ட ஒரு சூழல் இன்றைக்கு இருந்தது. மனைவி என்ன நினைச்சிருக்காங்க, காலம் மாதிரி இது அடக்கினாதான் அதை அடக்க முடியும் அப்படி இருந்துச்சு இல்ல. ஒருவேளை இப்ப அப்படி ஒரு சூழல் இருந்துச்சுன்னா சத்தியமா எனக்கு கல்யாணம் ஆயிருக்காது, மற்றவங்களுக்கு என்னமா ஆயிருக்காது இல்ல. அப்ப இப்ப மகிழ்ச்சி தானே. அதை பற்றி நாங்க பேச வந்தாச்சுன்னா நீங்க என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கீங்க. எங்க வாழ்க்கை மாறிடுச்சு, வசதிகள் பெருகிடுச்சு. இவங்க வந்தது இல்ல, ஏசி கார்ல வந்திருக்காங்க. உண்மையிலேயே பழைய காலம்னா எங்க வழக்கறிஞர் ஜான்சி அம்மா மாட்டு வண்டியில வந்திருக்கணும். அப்படி வந்தா மாடு மிரண்டு போயிருக்கோம்ல.
எங்க வசதிகளை எல்லாம் நீங்க அனுபவிச்சுட்டு இப்ப சரியில்லை இப்ப சரியில்லைன்னு குறை சொல்லுறதே ஒரு பொழப்பா போச்சு. என்ன நினைச்சுக்கிறீங்க? அந்த காலத்துல தூர்தர்ஷன்ல டிவியில கிந்தி படம் பார்த்தாங்களா? கிந்தி தெரியுமா உங்களுக்கு? அப்ப புரியாம பார்த்துக்கிட்டு இருந்திருக்கீங்க. இப்ப அதெல்லாம் பிரச்சனை இல்லை. இப்ப நாங்க நீட்டா பிக் பாஸ் பாக்குறோம். நிஜமா சொல்றேங்க, நான் பாக்குறேன். எனக்கு அதை பார்க்கும்போது ஒரு மகிழ்ச்சி என்னன்னா, இந்த வனிதா விஜயகுமார்னு ஒருத்தங்க இருக்கிறாங்க பாருங்க, நீங்க பார்த்திருப்பீங்க. அதை பார்க்கும்போது எனக்கு மனசுக்குள்ள உள்ளூர ஒரு சந்தோஷம். அந்த அம்மா என்னமா பேசுது, யாரையுமே பேச விடல. அவங்கள பார்க்கும்போது நம்ம வீட்டுல பரவாயில்ல, அந்த சந்தோஷம் இருக்கு பாருங்க, அது தேவைங்க. இதத்தான் பார்த்து நம்ம புரிஞ்சுக்கிறது. நீங்க என்னென்னமோ யோசிச்சுட்டு இருக்கீங்க. நடுவர் அவர்களே, குடும்பத்திற்காக உழைச்சது அந்த காலம் தான் நீங்க சொல்றீங்களே, இந்த காலத்துல யாருமே உழைக்கலையா? எங்க அந்த காலத்துல வீட்டை சுத்தி தான் வேலை பார்த்தாங்க. இப்ப வெளிநாட்டுல வேலை பார்க்கறான். வெளிநாட்டுல உயரமான கட்டடம் கட்டுற அந்த வேலையில எந்த பாதுகாப்புமே இல்லாம ஒரே ஒரு கயிற்றை மட்டும் பிடிச்சிட்டு அந்தரத்துல நின்னு வேலை பார்க்கறான் பாருங்க. அவன் அந்தரத்துல வேலை பார்க்கறதுனால தான் குடும்பம் சந்தோஷமா இருக்குது. நீங்க ஐயா சொன்னாங்க, எதுக்கு எடுத்தாலும் உதாரணத்திற்கு திருக்குறளை தானே, அந்த காலத்து திருக்குறளை தானே சொல்றீங்கன்னு. இப்ப உள்ள ஒரு கவிஞனுடைய அந்த புது கவிதை ஒன்று சொல்றேன் பாருங்க. கவிஞர் மகுடேஸ்வரன் ஒரு கவிதை எழுதி இருக்கிறார். அதாவது, இந்த உலகில் மிகச்சிறந்த புகைப்படம் மனைவி பிள்ளைகளை பிரிந்து அயல் நாட்டில் உழைத்து தேய்பவனின் பர்சில் இருக்கிறதுன்னு எழுதினார். வெளிநாட்டுல வேலை பார்த்து அவனுக்கு ஒரே ஆறுதல் அந்த பர்சில் இருக்கிற புகைப்படம் தான். அவங்களுக்காக வாழ்றேங்கிற அன்பு அங்க இருக்குதா இல்லையா? எல்லாத்தையுமே குறை சொல்றதுக்குன்னே இருக்கிறீங்க. நடுவர் அவர்களே, அந்த காலத்துல எல்லாம் ஆண் மட்டும் தான் பேசுவாங்க. இப்ப பெண்களும் பேசுறாங்க. ஆண்கள் எங்க போனாலும் கேட்க மாட்டாங்க, இப்ப கேட்கிறாங்க இல்லீங்களா? கையில போன் இருக்கிறது ஒரு வசதி. நம்ம எங்க நின்னாலும் போன் பண்ணி கேட்கறாங்க, எங்க இருக்கிறீங்க, எப்ப வருவீங்க, ஒரு எச்சரிக்கை நமக்கு வரும். அவங்க எங்க இருக்கோம்னு சொல்ல மாட்டாங்க. அவங்க பாதுகாப்பா வீட்டுல தான் இருப்பாங்க. நடுவர் அவர்களே, நம்ம கொஞ்சம் ஒரு பயமும் ஒரு அக்கறையும் குடும்பத்தை பற்றிய ஒரு சிந்தனையும் நமக்கு வருது இல்லைங்களா? நமக்கு போன் அடிச்சாலே யோசிக்கிறோம்ல ஒரு விஷயங்க. நம்ம கையில இருக்கிற மொபைல் மட்டும் வைப்ரேட் ஆனா அது மிஸ்டு கால். மொபைல் வச்சிருக்கிற நாமளும் சேர்ந்து வைப்ரேட் ஆனா அது மிஸ்ஸஸோட கால். அதை பார்த்ததும் நமக்கு ஒரு வருது இல்ல, வீட்டு ஞாபகம் வருது, ஒரு அக்கறை வருது இல்லைங்களா? வீட்டுக்கு வந்ததும் கேட்பாங்க, எங்க போனீங்க கேட்பாங்கல்ல. நடுவர் அவர்களே, யாரு கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லி சமாளிச்சிடலாம், எதையாவது சொல்லிடலாம். ஆனா மனைவி கேட்கிற கேள்விக்கு மட்டும் பதிலே சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க பதில தெரிஞ்சு வச்சுக்கிட்டு தான் கேள்வியே கேட்பாங்க. இப்ப ஒரு அக்கறையும் குடும்பம் சார்ந்த ஒரு உணர்வும் நமக்கு வருது. பிள்ளைகளுக்காக நாங்க உழைக்கல. என்ன இவங்க ஓடி பிடிச்சு விளையாடினதெல்லாம் அவங்க சொன்னாங்க. அப்ப அந்த காலத்துல முழுக்க விளையாடிக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. இப்ப எங்க பிள்ளைகளுக்கெல்லாம் அதுக்கு நேரம் இல்லை. அவன் பரபரப்பா ஓடிக்கிட்டு இருக்கிறான். வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்கின்ற அக்கறையோடு உழைத்து முன்னேறுவதற்கு அவன் படித்து காலத்தை வீணாக்காம பயன்படுத்திக்கிட்டு இருக்கான். அதான் உண்மை. நீங்க என்னென்னமோ யோசிச்சுட்டு இருக்கீங்க. நடுவர் அவர்களே, அந்த காலத்துல பிரசவம்ங்கிறது எவ்வளவு கஷ்டம், பிரசவம்ங்கிறது எவ்வளவு கஷ்டம். அதுலயும் முதல் பிரசவத்திற்கு ஒரு பெண்ணை அனுப்பிட்டு எல்லாருமே பயந்துகிட்டே இருப்பாங்க, என்ன ஆகுமோ என்ன ஆகுமோன்னு சொல்லி. இன்றைக்கு பிரசவம் எளிமையாகி இருக்கிறது, பெண்கள் மகிழ்ச்சியோட இருக்கிறாங்க. இன்னொன்னு சொல்றேனே, வீட்டுல அந்த காலத்துல எல்லாம் வீட்டுல விறகு அடுப்பு தான் இருந்துச்சு. விறகு அடுப்புல காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் இவங்க சொன்ன மாதிரி கோலா உருண்டை எல்லாம் அரைச்சிருக்காங்க. உரல்ல போட்டு ஒரு நாள் முழுக்க அரைச்சிருக்காங்க. அரைச்சி கோலா உருண்டை உருட்டி இவங்க சாப்பிட்டு இருக்காங்க இல்லைங்களா? ஆனா இது இப்ப எல்லாம் அப்படி இல்லைங்க. இப்ப இருக்க சூழல் என்ன தெரியுமா? அரை மணி நேரம் தான் சமையல். மாடுலார் கிச்சன் வந்துடுச்சு. சமையல் ஈஸி ஆயிடுச்சு. சமைக்கிறதுக்கு நேரம் இல்லையா, ஆன்லைன்ல புக் பண்றோம், சந்தோஷமா சாப்பிடுறோம். உங்க வீட்டுல சமையல் நீங்க தான். நடுவர் அவர்களே, மனைவிக்கு ஒத்தாசை பண்ணி சமைக்கிறதுல இருக்கிற சந்தோஷம் இருக்கு பாருங்க, அது அனுபவிச்சவங்களுக்கு மட்டும்தான் தெரியுங்க. இல்ல, நான் ஏன் கேட்டுக்கிட்டேன்னா எங்க வீட்டுல நான் தான் சமைக்கிறேன், அதுக்காக தான் கேட்டேன். ரொம்ப சந்தோஷங்க. நம்ம சமையல் பண்றோம், அவங்க சமையல் பண்ணி வைக்கிறாங்க, சாப்பிடுறோம். ஒரு நாள் எங்க வீட்டுல ஒரு சப்பாத்தி செஞ்சிருந்தாங்க. சாப்பிடுறதுக்கு உட்கார்ந்துருந்தேன். அதை பிக்கிறதுக்கு முயற்சி பண்ணேன். சத்தியமா சொல்றேன், என்னால பிக்க முடியல.
எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்தேன். அந்த நேரம் பார்த்து எனக்கு கோபம் வந்துடுச்சு. என்ன சப்பாத்தி செஞ்சிருக்க? பிக்கிறதுக்கு முயற்சி பண்றேன், பிக்க முடியல. பிச்சு புடுவோம் பிச்சுன்ன. என் வீட்டம்மா சொல்லிச்சு, ஒரு சப்பாத்தியே உன்னால பிக்க முடியல, நீ என்ன பிக்க போறியான்னு கேட்டுச்சு. நீங்க எல்லாத்தையுமே அப்படி அவங்க கேட்கும் போது நம்ம உண்மையை புரிஞ்சுக்கிறோம். அன்பு கூடுதுங்க. அதை நீங்க சண்டைன்னு எடுத்துக்க கூடாது. சின்ன சின்ன உரசல்கள் தான் சந்தோஷத்தை கொடுக்கும். அதுக்கு பேரு ஊடல் அப்படின்னு திருக்குறள் தான் சொல்லி இருக்கு. நடுவர் அவர்களே, எல்லா வகையிலையுமே நீங்க யோசிச்சு, அதாவது அந்த காலத்துல வீடுகள்ல கழிப்பறை கிடையாது. பெண்கள் எவ்வளவு சிரமப்பட்டிருப்பாங்க யோசிச்சு பாருங்க. பகல் முழுக்க இயற்கை உபாதையை கழிக்கிறதுக்காகவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. இன்றைக்கு பெரும்பாலான வீடுகளில் கழிப்பறை வந்துடுச்சு. எல்லாத்தையுமே நம்ம எல்லாத்தையும் குறை சொன்னா குறை சொல்லிட்டே இருக்கிறான். நீங்க மொபைல் போனை பற்றி நீங்க ஏன் இவ்வளவு பேசுறீங்க கேட்கிறேன். அப்படி நீங்க பேசுறதா இருந்தா மொபைல் போனை என் கையில தந்துகிட்டு பேசணும். காஸ்ட்லி மொபைல் வச்சிருக்காங்க, அவங்க மொபைல் போன் சரியில்லைன்னு பேசுறாங்க. இங்க வந்ததும் முதல்ல மேடையில உட்கார்ந்தே செல்ஃபி எடுக்கிறாங்க. யார், வக்கீலம்மாவா? ஆமா, வக்கீலம்மா. அடுத்து வரக்கூடியவங்க எல்லாரும் மேடையில உட்கார்ந்து செல்ஃபி Facebookல போடுறாங்களா? நிஜமா சொல்றேன். எடுத்தாலும் உங்க பக்கத்துல இருந்தாலும் தானையா அது போட்டோ எடுத்தோம், இவங்க செல்ஃபி எடுத்தாங்க. நான் சொல்றேன், இவங்க வழக்கறிஞர் ஜான்சி. Facebookல பாருங்க, நீண்ட பதிவு, ஒரு நாள் முழுக்க உட்கார்ந்து இருந்து டைப் பண்றாங்க. யார்கிட்ட எல்லாமோ கேள்வி கேட்கிறாங்க. இங்க Facebookல பதிவை போட்டுட்டு இங்க அது சரியில்லை இது சரியில்லைன்னு குறை சொல்றதுக்கு நீங்க வந்திருந்தீங்கன்னா எப்படிங்க? எங்க செல்ஃபி இருக்கிறது ஒரு வசதி தெரியுமா? சமீபத்தில் நான் குற்றாலத்துக்கு போயிருந்தேன். குற்றாலத்துக்கு போயிருக்கும் போது அந்த குற்றால அருவியோட சேர்ந்து ஒரு செல்ஃபி எடுத்து என் வீட்டம்மாவுக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பினேன். அந்த போட்டோவோட பக்கத்துல ஒரு குரங்கு இருந்திருக்கு. அதோட அனுப்பிட்டேன். என் வீட்டம்மா ஒரு கமெண்ட் அனுப்பிச்சு பாருங்க, இருவரும் சகோதரர்கள் போல் இருக்கிறீர்கள்னு. அப்புறம் தான் அந்த குரங்க பார்த்தேன். குரங்கு அழகா இருந்துச்சு, நல்ல குரங்கு. அது நல்ல குரங்கு. நீங்க சின்ன சின்ன சந்தோஷங்களை யோசிக்கணும். குரங்குல கூட நல்ல குரங்கு இருக்குங்க. நடுவர் அவர்களே, அன்பு இல்லைன்னு ஐயா ரொம்ப ஆதங்கப்பட்டாங்க. அன்புங்கிறது எந்த காலத்திலையுமே காணாம போகாது. அது நம்முடைய உயிரினுடைய உயிர் நாடிங்க. எங்க ஊர் மார்க்கெட்ல ஒரு அம்மா, ஒரு வயதான அம்மா ஆரஞ்சு பழம் விற்கும். அப்படி ஆரஞ்சு பழம் வித்துக்கிட்டு இருக்கிற ஒரு அம்மாட்ட ஒரு இளைஞன் அடிக்கடி ஆரஞ்சு பழம் வாங்குவான். அவன் வாங்கும் போதெல்லாம் என்ன பண்ணுவான்னா, அந்த ஆரஞ்சு பழத்தை பார்த்துக்கிட்டு, ஏமா இது புளிக்கிற ஆரஞ்சு பழம், மோசமான ஆரஞ்சு பழத்தை எனக்கு கொடுத்துருக்கீங்க. அந்த அம்மா சொல்லுவாங்க, இல்லப்பா நல்ல பழப்பா, நான் கெட்ட பழம் எல்லாம் கொடுக்க மாட்டேன். அப்படியா இந்தா ஒரு ஆரஞ்சு பழத்தை சாப்பிட்டு பாருன்னு அந்த அம்மாட்ட கொடுப்பான். கொடுக்கும்போது அந்த அம்மா அதை உடச்சி சாப்பிட்டுட்டேப்பா நல்ல பழமா தானே இருக்கு, நல்லதா இருக்கா, சரி அப்ப வச்சுக்கிட்டு அவன் போயிடுவான். இது அடிக்கடி நடக்கும். கூடவே வர்ற அவன் மனைவி சொல்லிச்சு, ஏங்க உங்களுக்கு புத்தி கெட்டு போச்சா? ஏன் அந்த அம்மா நமக்கு நல்ல பழத்தை தான் கொடுக்குது, அப்புறமும் ஏன் அந்த அம்மா அவனுடைய ஆரஞ்சு பழத்தை குறை சொல்லிட்டு கொடுத்துட்டு வர்றீங்கன்னு. அதுக்கு அவன் என்ன சொன்னான் தெரியுமா? அந்த அம்மா காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் வேகாத வெயில்ல உட்கார்ந்து ஆரஞ்சு பழம் விக்குது, பழம் விக்குது தானே தவிர ஒரு பழம் கூட அந்த அம்மா சாப்பிட்டதில்ல. ஒரு பழமாவது சாப்பிடட்டோங்கிறதுக்காகத்தான் நான் குறை சொல்லி கொடுக்கிறேன்னு சொன்னான். கொடுத்தவன் காசையும் கொடுத்துருக்கணும்ல. இந்த காசு கொடுத்துருவான். இந்த காட்சிய பக்கத்துல இருந்த கத்தரிக்காய் விற்கிறவன் பார்த்துக்கிட்டே இருக்கிறான். அவன் அந்த அம்மாட்ட கேட்கிறான், ஏம்மா தினமும் அவன் வாங்கும் போதெல்லாம் உன் பழத்தை குறை சொல்றான், ஆனாலும் நீ அவனுக்கு பழம் கொடுக்கற, ஆனாலும் நான் அதை கவனிச்சுக்கிட்டே இருக்கிறேன், அவனுக்கு பழம் நெருக்கும் போது மட்டும் உன் தராசு கொஞ்சம் அதிகமா போகுதுன்னு கேட்கும் போது அந்த அம்மா சொல்லிச்சு, அவன் யாரு பத்த பிள்ளைன்னு எனக்கு தெரியாது, நான் ஒரு பழத்தையாவது சாப்பிடட்டோங்கிறதுக்காகத்தான் அவன் பொய் சொல்லி என்னை சாப்பிட வைக்கிறான், அது தெரியாதுன்னு அவன் நினைச்சுக்கிட்டு இருக்கிறான். அது முதல்லயே எனக்கு தெரிஞ்சிடுச்சு, அந்த புள்ள என்கிட்ட இம்புட்டு பாசத்தோட இருக்கிறான், அந்த பாசத்தை நினைக்கும் போதெல்லாம் அவனுக்கு நெருக்கும் போது மட்டும் அந்த தராசு பழத்தோடைய கனத்தினால போகல, அவனுடைய பாசத்தால போகுதுன்னுச்சு. நீங்க நாம ஒருத்தருக்கு அன்பு காட்டும் போது அந்த அன்பு நமக்கு பல மடங்கு திரும்பவும் வரங்க. அதான உண்மை. நடந்த ஒரு செய்தியை சொல்லிட்டு நிறைவு பண்றேன். அதாவது பீகாரை சேர்ந்த ஒரு ராணுவ வீரன், இந்திய விமானப்படையினுடைய வீரருடைய பேரு ஜோதி பிரகாஷ் நிராலான்னு பேரு.
கடந்த ஆண்டு காஷ்மீர்ல பயங்கரவாதிகளோடு நடந்த சண்டையில அவர் வீரமரணம் அடைஞ்சிட்டார். அதுக்காக அவருக்கு அசோக் சக்ரா விருது கொடுத்து இந்த அரசாங்கம் கௌரவித்தது. அவருக்கு சகோதரி, 3 சகோதரிகள்ல கடைசி சகோதரிக்கு கல்யாணம் பண்றதுக்கு கொஞ்சம் சிரமப்பட்டாங்க. அப்ப அவரோட வேலை பார்த்த அந்த அதிகாரிகள் எல்லாம் அவங்க சொந்த செலவுல அந்த சகோதரியினுடைய கல்யாணத்தை நடத்தி வச்சாங்க. அவங்க வழக்கப்படி என்னன்னா, கல்யாண பொண்ணு மணமேடைக்கு போகும்போது சகோதரன் தன்னுடைய உள்ளங்கையை கீழே வைக்கும் போது அந்த சகோதரி அந்த கை மேல நடந்து போகணும். ஆனா அந்த சகோதரன் நாட்டுக்காக உயிரை விட்டுட்டான். இவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா, அந்த விமானப்படை வீரர்கள் எல்லாம் வரிசையா அந்த கையை உள்ளங்கையை வச்சுட்டாங்க. அந்த இறந்து போன வீரனுடைய சகோதரி இவங்க உள்ளங்கையில நடந்து போய் மணமேடைக்கு போனாங்க. நீ நாட்டுக்காக உயிரை கொடுத்தாய், உன் குடும்பத்தை காப்பதற்கு நாங்கள் இருக்கிறோம்னு சொன்னா பாருங்க. அங்கதான் அன்பு இருக்கு. யாரோ பத்த பிள்ளைகிட்ட அன்பு காட்டுறான்னா சொந்த சகோதரி கிட்ட அன்பு காட்ட மாட்டாங்க. எந்த சூழ்நிலையிலும் குடும்பத்தின் பொற்காலம் என்பது எல்லா வசதிகளையும் வாழ்க்கையின் இன்பங்களையும் அன்பும் நிறைந்திருக்கிற இந்த காலம்தான் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன்.